வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் 24/7 தமிழ். ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்க ஊர்ல, உங்க மாவட்டத்துல, உங்களுடைய மாநிலத்துல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இந்திய அளவுலையும் பிரைவேட்டா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் என்ன ஜாப் இருந்தாலும் உங்களுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பெண்களுக்கான ஒரு நலவாழ்வு மையமா தொடங்கப்படுற இந்த ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்புக்காக ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மைய நிர்வாகி, அதாவது சென்டரை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்காக கேட்டிருக்காங்க. 35,000 ரூபாய் சம்பளத்துல கேட்டிருக்காங்க. அதுக்கான படிப்பு வந்து என்னன்னா MSW, ஓகேங்களா, சோஷியல் ஒர்க்ல வந்து நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கலாம், அல்லது MSc இன் சைக்காலஜி அல்லது MA சோசியாலஜி, இல்லைன்னா லா படிச்சிருந்தீங்க, சட்ட படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். 4 வருடம் உங்களுக்கு பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு 4 இயர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது போஸ்டிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா முதுநிலை ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலர் அப்படிங்கிற போஸ்டிங்காக இதுக்கு 22,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. MSW அதே தாங்க, சோஷியல் ஒர்க் இல்லைனா MSc இன் சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது லா படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்க போய் அப்ளை பண்ணணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா www.mayiladuthurai.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க ஃபில்அப் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மாவட்ட சமூக நல அலுவலகம், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. 5th ஃப்ளோர், அதாவது 5ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கு, பால் பண்ணை, மூங்கில் தோட்டம், மயிலாடுதுறை 609305 இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க 25/6/2025. ஸோ நாட்கள் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 043642212429 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது, அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஆட்சியர், அதாவது கலெக்டர் தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நாளையும் நமது வேலையும் நமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.